அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, கார்த்திகை மாதம் ராசிக்கு 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தான பலம் பெற்றவன் சூரியன், லாபாதிபதி தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார், சிறப்பு. அதோட கூட 2ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய், தனாதிபதினு சொல்லக்கூடிய குடும்பஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இதுல 2 விஷயம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை, செவ்வாய் சூரியன் சேர்க்கை சேர்ந்துடுத்துனா துலாம் ராசி அன்பர்களே, புதிய அதிகாரங்கள் உங்களை தேடி வரும். கவலையப்படாதீங்க. வீட்டில் மருமகளாக இருந்தாங்கன்னா மாமியார் கூப்பிட்டு சாவி கிட்டு கையில் கொடுத்துருவாங்க. நீயே பார்த்துக்கோ ராஜா, நான் வெளியில் போயிடுறேன்டுவாங்க. நீண்ட நாள் போராட்டம் வச்சுருக்கீங்களா? மாமியார் கூட ஏதாவது சண்டை கிட்ட போட்டுன்னு இருக்கீங்களா? ஒன்றும் சண்டையே போடாதீங்க, சமாதானமாக இருங்க. மாமியாரே உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. அதிகாரங்கள் உங்களை தேடி வரும். இது நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். அப்போ குடும்பமாக இருந்தாலும் பொறுப்புகள் தேடி வரும். இதே போலத்தான் வேலை செய்யற இடத்துல, இதே போலத்தான் பிசினஸ் பண்ற இடங்கள்ல. உங்க கம்பெனி வச்சு நடத்துறீங்க, ரெகுலரா ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு, புது ஆர்டர்ஸ்க்கு எதிர்பார்க்குறீங்க. நிச்சயமா ரெஸ்பான்சிபிளா பொறுப்புகள் அதிகரிக்கும், பொறுப்பான ஆர்டர்ஸ் வந்து சேரும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா பதவி உயர்வுகள் கிடைக்கும், அதிகாரங்கள் கிடைக்கும். நிறைய காவல்துறை அதிகாரிகள் ப்ரொமோஷன்ஸ் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? இது ஒரு குட் டைம். அதே போல அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், ஒரு பார்ட்டிஸ் வச்சு நடத்துறீங்க, கட்சிகள் வச்சு நடத்துறீங்க, உங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாசம். உங்களுக்கு டிமாண்ட் அதிகரிக்கக்கூடிய மாசம் இந்த கார்த்திகை மாசம். உங்களை பத்தி அதிகம் பேசக்கூடிய, டிமாண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது. காரணம் செவ்வாய் சூரியன் சனியுடைய சேர்க்கை. இல்ல சார், நீங்க வந்தே ஆகணும் சார், நான் கண்டிப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், நீங்க என்ன கேட்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான மாதம். பிசினஸ் செக்டராக இருந்தாலும் சரிதான், ஃபேமிலி செக்டராக இருந்தாலும் சரிதான். ஜாபா இருந்தா பதவி உயர்வுகள் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும். உங்களை யாராவது அதிகாரம் செய்து மிரட்டுபவர்கள் இருப்பார்களேயானால், உங்களை யாராவது அதிகாரம் செய்து மிரட்டுபவர்கள் இருப்பார்களேயானால், அவங்க எல்லாம் கூட உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. அப்ப நீண்ட நாட்களாக இது வரலாம், அது வேணாப்பா, வேஸ்ட்பா அப்படின்னு சொன்னவங்களா, அவனை விட்டுடாப்பா, அவன் முக்கியம் அவன். எல்லா இடத்திலும் வேர்ல்டு வைடு, வெறும் அரசியல் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். ராஜாங்கத்தினாலும் அரசாங்கத்தினாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகரிக்கும். அரசாங்கத்தினாலே அதிக அனுகூலம் ஏற்படும், சப்போர்ட் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா பணவரவு சிறப்பா இருக்க போது, தனவரவு சிறப்பா இருக்க போது, காசு பணம் சேரக்கூடிய நேரம். சாதாரண ஒரு குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான், இல்ல பெரிய பார்ட்டிஸாக இருந்தாலும் சரிதான், குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருந்தாலும் சரிதான், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், பில்டர்ஸ், பிரைவேட் லிமிடெடா இருக்கக்கூடிய பில்டர்ஸாக இருக்கலாம், ஆர்கிடெக்டாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம். எத்தனையோ டாக்டர்ஸ் நமக்கு கால் பண்றாங்க. ஆர்த்தோல இருந்து நம்ம இப்ப தனியா கிளினிக் ஆரம்பிக்கலாமா, பில்டிங் கட்ட ஆரம்பிக்கலாமா, ஸோ எனக்கு இடம் இருக்கு, இல்லைன்னா நமக்கு இன்வெஸ்டர் கிடைக்கிறாங்க, நம்ம பைசா வாங்கலாமா, அல்லது விசுவாசமான ஆட்கள் நம்பலாமா அப்படின்லாம் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒரு ஃபண்டு மெயினாக நம்ம டிரான்சாக்ஷன் செய்ய போகிறோம், நம்ம அவங்களை நம்பி கொடுக்கலாமா. இன்வெஸ்டர்ஸ் ஒரு கேஷ் ஹேண்ட்லிங்காக இருக்கும், அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு காப்பாற்றி இருக்கிறது.
அப்ப அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம இடத்துல வரும். அப்ப அந்த விசுவாசமான நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, நம்பிக்கையான நபர்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய முதலீடுகள் வீண் போகாது, அல்லது உங்களுடைய கேஷ், உங்களுடைய பணம் நீண்ட நாளா வராத பணமாக இருக்குமே, ஆனால் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பணம். எனக்கு இந்த இடத்துல காசு இருக்கு சாமி, இங்க என்னுடைய காசு தான், அது வரணும், இன்னும் வரல. எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போலத்தான் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பதவிகளும் உங்களை வந்து சேரும். பாலிடிக்ஸா இருக்கலாம், அது சோசியல் சர்வீஸாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். இப்போ நிறைய நம்ம லைன்ஸ் கிளப் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களே நிறைய இருக்காங்க சர்வீஸ் மைண்ட்ல. அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி கவர்னர் போஸ்ட் இருக்கு, அது மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி கௌரவ போஸ்டிங்ஸ் உங்களை தேடி வருவதற்கான, பதவி உயர்வுகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல மாதம் கார்த்திகை மாதம். எப்பொழுதுமே ஒரு வரி திருமணம், திருமண யோகங்கள் கைகூடும், காதல் திருமணங்கள். அதே சமயத்துல இரண்டாவது திருமணமும் அங்கதான் ரொம்ப முக்கியம். செகண்ட் மேரேஜஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடிய என் அன்பு குழந்தைகள், 38 வயசு 40 வயசு ஆகுது சாமி, பெண்கள், நிச்சயமா இரண்டாவது திருமணம் நடைபெறும். அதற்கான வழிகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் உண்டு. எந்த ஒண்ணுக்குமே முழு நம்பிக்கையோடு நீங்க வரணும், நம்பிக்கையா வரணும், நம்பிக்கையா கூப்பிடணும். அப்பதான் மீட்டிங், அப்பதான் அப்பாயின்மெண்ட். அவ நம்பிக்கையோடு இருப்பீர்களே ஆனால் இரண்டாவது திருமணம் நடைபெறும். பொதுவாக இந்த கார்த்திகை மாசம் நீங்கள் நினைப்பதை விட ஒரு 10% 20% எக்ஸ்ட்ராவே நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, நன்மை அதிகரிக்கும் கார்த்திகை மாதம்.